T20 உலகக்கோப்பை 2024 இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து மற்றும் இந்தியா அணிகள் கயானா கிரிக்கெட் மைதானத்தில் மோதின. மழை காரணமாக போட்டி 1.25 மணி நேரம் கழித்து தொடங்கப்பட்டது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே தடுமாறிக் கொண்டிருந்த விராட் கோலி 9 ரன்னில் டாப்லி பந்தில் கிளீன் போல்ட் ஆகி அதிர்ச்சி தந்தார். அடுத்து வந்த ரிஷப் பண்ட் 4 ரன்னில் சாம் கரன் பந்துவீச்சில் பேர்ஸ்டோவிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டானார். பவர் பிளேவின் முடிவில் இந்திய அணி 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் மட்டுமே எடுத்திருந்தது. 8 ஓவரில் இந்திய அணி 65 ரன்கள் எடுத்திருந்தபோது மீண்டும் மழை பெய்தது. ஆட்டம் பாதிக்கப்பட்டது. 1 மணி நேர இடைவேளைக்கு பின் மீண்டும் போட்டி தொடங்கப்பட்டது. எந்தவித ஓவரும் குறைக்கப்படவில்லை. ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் பொறுப்பாக விளையாடி 73 ரன்கள் எடுத்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ரோஹித் சர்மா 57 ரன்கள் எடுத்திருந்தபோது அடில் ரஷீத் பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். அதிரடியாக விளையாடி வந்த சூரியகுமார் யாதவ் 47 ரன்னில் ஆர்ச்சர் பந்துவீச்சில் ஜார்டனிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டானார். ஹர்திக் பாண்டியா 2 சிக்சர்கள் அடித்து ஹேட்ரிக் சிக்சர் அடிக்கப் போய் ஜார்டன் பந்துவீச்சில் 23 ரன்னில் அவுட்டாக அடுத்து வந்த சிவம் துபே கோல்டன் டக் ஆகி ஏமாற்றம் தந்தார். பின்பு அக்ஷர் பட்டேல் 10 ரன், ஜடேஜா 9 பந்தில் 2 சிக்சர்களுடன் 18 ரன்னில் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியில் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. இங்கிலாந்து பந்துவீச்சில் கிறிஸ் ஜார்டன் சிறப்பாக பந்துவீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். 172 என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி களம் இறங்கியது. ஜாஸ் பட்லர் ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக விளையாடினார். குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் வீசிய ஓவரில் 3 பவுண்டரிகள் அடித்து பயத்தை ஏற்படுத்தினார். ஆனால் ரோஹித் சர்மா சிறப்பாக கேப்டன்சி செய்து அக்ஷர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்து ஜாஸ் பட்லரின் விக்கெட்டை எடுத்தார். ஜாஸ் பட்லர் 23 ரன்களில் அவுட்டானார். அதன் பின்பு பும்ரா தன் பங்கிற்கு பிலிப் சால்ட்டை 5 ரன்களில் கிளீன் போல்ட் ஆக்க மீண்டும் அக்ஷர் பட்டேல் சிறப்பாக பந்து வீசினார். பேர்ஸ்டோவை டக் அவுட் ஆக்கினார். மொயின் அலியை 10 ரன்னில் பண்ட் மூலம் ஸ்டம்பிங்கில் விக்கெட் எடுத்தார். இங்கிலாந்து அணி பவர் பிளேவின் முடிவில் 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன்கள் எடுத்திருந்தது. அதன் பின்பு வந்த சாம் கரனை 2 ரன்னில் குல்தீப் யாதவ் அவுட்டாக்க இங்கிலாந்து அணி 49 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இங்கிலாந்தின் வெற்றிக்கு ஓரளவு நம்பிக்கையாக விளையாடி வந்த ஹாரி புரூக்கை 25 ரன்னிலும் கிறிஸ் ஜார்டனை 1 ரன்னிலும் குல்தீப் யாதவ் அவுட்டாக்கி இங்கிலாந்து அணியை தோல்வியை நோக்கி செல்ல செய்தார். லியாம் லிவிங்ஸ்டன் 11 ரன்னில் ரன் அவுட்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதிரடியாக விளையாடி 21 ரன் எடுத்தார். இறுதியில் இங்கிலாந்து அணி 17வது ஓவரில் 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிட்டது. இந்திய பந்துவீச்சில் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் தலா 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். பும்ரா 2 விக்கெட் எடுத்தார்.